ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இன்னைக்கு ஏசப்பா நம்ம ஒருவருக்கும் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வார்த்தை, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்தில் அவர் நம்மோடு இருக்கிற தேவன், ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். ஒரு முறை ஜார்ஜ் என்கிறதான ஒரு ஆர்வமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாலிபன் இருந்தார். அவருக்கு ஹென்றி என்கிறதான நண்பர். ஆனால் அந்த ஹென்றி ஒரு மருத்துவர். தன் வேலையில் அவர் புகழ்பெற்றவர். அவரை எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லி ஜார்ஜ் ரொம்ப ஆசைப்பட்டார். அவரை எப்பப்பெல்லாம் சந்திக்கிறாரோ, நேரம் கிடைக்கும் போதெல்லாம், சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ரட்சிப்பின் அவசியத்தை குறித்தும் மேன்மையை குறித்தும் ரட்சிப்பை குறித்து ஏசப்பாவுடைய அன்பை குறித்து அவருக்கு எடுத்து சொல்வார். ஆரம்பத்தில் அமைதலாக கேட்ட போதிலும் அமைதலாக கேட்பார். அப்போ நாட்கள் போக போக கொஞ்சம் எதிர்வாதம் பண்ண ஆரம்பித்தார் அந்த மருத்துவர் ஹென்றி. அடுத்து பார்த்திங்கன்னா சிரித்து பரியாசமாக ஏளனமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என் தொழில் மருத்துவம், நான் அதை அழகாக செஞ்சிட்ருக்கேன், நான் எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமாக இருக்கேன், என்னுடைய மதிநுட்பத்தினால நான் படித்து நான் டாக்டராக இன்றைக்கி எல்லாருக்கும் நான் உதவி செய்கிறேன், அதுக்கும் இயேசுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரியாசமாக பேச ஆரம்பித்தார். இதுக்கும் தேவனுக்கும் தொடர்பில்லை என்று சொன்னார். ஒரு நாள் இந்த ஜார்ஜ் என்ன பண்ணார், நண்பனை நோக்கி, நண்பா, நான் பேசுகிறது உனக்கு பரியாசமும் பகடையாகவும் இருக்குது, அதனால் என்ன பண்ண, இனிமேல் நீ விரும்பினால் ஒழிய நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் உன்கிட்ட பேச மாட்டேன், ஆனாலும் முடிவாக ஒரே ஒரு வார்த்தையை நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொன்னார். சங்கீதம் 99 அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்ற இந்த வசனத்தை மட்டும் சொல்லிட்டு, இனிமேல் நீ விரும்பினால் ஒழிய நான் உன்னிட்ட நான் கர்த்தரை குறித்து சொல்ல மாட்டேன் என்று சொல்லிட்டு போயிட்டார். நாட்கள் கடந்தன. ஹென்றி தொழிலை வெற்றியுடன் செய்துட்டு இருந்தார். நல்ல வெற்றியாக அவருடைய தொழில் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் இரவு ஹென்றி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார். அப்போ கதவை தட்டுற ஒரு சத்தத்தை கேட்டு இவர் போய் திறந்தா அங்கே ஒரு சிறு பெண் கையில் ஒரு பேப்பரோடு நிற்கிறா. இவருக்கு நல்ல தூக்கம் கலைஞ்சு போச்சேங்கிற ஒரு சலிப்போடு போய் கஷ்டத்தோடு போய் கதவை திறந்துட்டுருக்கார். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, கண்ணீரோடு சொல்கிறா, அந்த பேப்பரை வச்சுட்டு, ஐயா எப்படியாவது இந்த மருந்தை எனக்கு கொடுத்து உதவுங்க, என்னுடைய தாய் மரண அவஸ்தையில் இருக்காங்க, இன்றைக்கி அவங்களுக்கு இந்த மருந்தை உடனடியாக எப்படியாவது கொடுத்தே ஆகணும், அவங்க சுகவீனமாக இருக்காங்க, நீங்கள் உதவி செய்யுங்க, சிரமத்துக்கு என்ன மன்னிச்சுக்கங்கய்யா, எப்படியாவது இந்த மருந்தை கொடுங்கன்னு சொல்லி அந்த மருத்துவரை பார்த்து கெஞ்சிரா. இப்போ இவன் தூக்கம் கலைஞ்ச சலிப்பில் இந்த மருத்துவர் என்ன செய்கிறாரு, தூக்கத்தில் இருக்காரு. தூக்கத்தில் அந்த ஒரு மருந்தை எடுத்து என்ன செஞ்சார், கொடுத்துட்டாரு. அந்த கொடுத்த உடனே இந்த பொண்ணு உடனே வாங்கிட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சா. இவரும் கதவை பூட்டிட்டு உள்ளே வந்தால் திடீர்னால பயந்து போனார். என்னன்னு பார்த்தா அவர் கொடுத்த மருந்து தூக்கத்தில் கொடுத்ததுனால வேற ஒரு மருந்தை கொடுத்துட்டாரு. அது ஒரு கொடிய நச்சு மருந்து. இவர் உடனே, ஐயோ நான் பிள்ளையும் அறிவேனே, அவள் வீடும் எனக்கு தெரியாத, நான் என்ன செய்வேன், அவளை நான் எப்படி காண முடியும் அப்படின்னு வெளியே ஓடுறாரு. வலதுபுறம் இடதுபுறம் பார்க்குறாரு, அவரால் கண்டுபிடிக்க முடியல. எல்லா பக்கமும் இருள், வீண் முயற்சியாக இருக்குது, இனி நான் அந்த பிள்ளையை நான் எப்படி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு, ஒருவேளை அந்த தாய் இந்த மருந்தை இப்போ சாப்பிட்ருப்பாங்களோ என்று சொல்லி, நான் மதியற்று போய் இந்த காரியத்தை செய்துட்டேனே என்று சொல்லி விறுவிறுத்து போனார். உடனே அம்பு பாயிற மாதிரி அவருக்கு அவர் நண்பர் சொன்ன அந்த வார்த்தை அவருடைய இருதயத்திற்கு வருது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை அவருக்கு நினைவுக்கு வந்த உடனே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாரு. பரியாசமாக அல்ல, பகடாய் அல்ல, உண்மையாய் ஒரு பாரத்தோடு அவர் போய் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் ஊன்றி பதட்டத்தோடு ஜெபிக்கிறார். தேவ ஒத்தாசைக்காக ஜெபிக்கிறார். உதவியோடு ஒரு ஏக்கத்தோடு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது மீண்டும் கதவை தட்டுற ஒரு சத்தம். ஓடி கதவை திறந்த அதே பெண் கண்ணீருடன், கையில் அதே பாட்டில், ஆனால் உடைந்த நிலையில். மன்னியுங்கள் ஐயா, நான் விரைந்து சென்றதுனால நான் ஓடி போனேன் இல்லையா, அதனால என் காலில் தட்டி மருந்து பாட்டில் கொட்டி போச்சு, எனக்கு எப்படியாவது அந்த தயவுசெய்து வேற மருந்து கொடுங்க ஐயா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கிட்ட, நீங்கள் கொடுக்கலாம் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அதே நேரத்தில் அவள் சொன்ன உடனே இந்த மருத்துவருடைய கண்ணீரால் குளமாயிடுச்சு. ஐயோ, வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவருடைய கரிசனையும் அவருடைய உண்மையும் உள்ளத்தையும், அவர் உண்மையுள்ள உள்ளத்தையும் நினச்சி அவர் உள்ளம் ஒரு நிமிஷம் அசைக்கப்படுது. மகிழ்ச்சியோடு போகிறாரு, ஒரு விடுதலையோடு போயிட்டு அந்த மருந்தை கொடுக்குறாரு. இவர் நினைக்கிறார், நம்ம முழங்கால் படிட்டு அதே நொடி பொழுதுல அந்த சிறு பெண்ணின் வழியில் ஒரு கல்லை
கட்டளையிட்டு அந்த பிள்ளை அந்த பாட்டில் கீழே போட்டு உடைய செய்தாரே என்று சொல்லி கர்த்தரை நன்றியோடு நினைவு கூர்ந்தார். தன் இளம் பிராயத்தில் நான் கர்த்தருடைய நாமத்தை அவதூறாக பேசியிருப்பேன், அந்த அவமதிப்பையும் அவர் அவர் ஒரு பெருசாக நினைக்காம, அந்த பரியாசத்தையும் அவமதிப்பையும் பெருசாக நினைக்காம, என்னை புறக்கணிக்காம, நான் அப்படி செஞ்சதெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் வைக்காம கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரே என்று சொல்லி தன்னுடைய அபாத்திர தன்மையை கூட அவர் கருதாம என் ஜெபத்தை கேட்டாரே என்று சொல்லி கர்த்தருடைய அன்பை உணர்ந்தார். அன்பையும் அவருடைய அரவணைப்பையும் உணர்ந்து கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தார். அவருடைய நண்பர்கிட்ட சொல்கிறார், ஜார்ஜிட்ட இந்த காரியத்தை சொல்லணும். அவருடைய உள்ளம் மகிழ்ந்தது. ஏன்னா இவருக்காக ஜெபித்துட்டு இருக்கிறார் இல்லையா, சிநேகிதன் எப்படியாவது ரட்சின்னு சொல்லி அவருடைய உள்ளம் மகிழ்ந்தது. 2 பேருமாய் ஆதாயத்தை செய்தாங்க. ஆத்துமாக்களை கர்த்தரண்டையிலே வழி நடத்தினாங்க. இன்னைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடும்போது மறு உத்தரவு அருளி செய்வாராம். கூப்பிட்ட உடனே அவர் மறு உத்தரவு அருளி செய்வார். எந்த ஜெபத்திற்கு எப்படி பதில் கொடுக்கணும்னு ஏசப்பாவுக்கு தெரியும். திருக்குறள் கூட ஒன்று சொல்லுவாங்க, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனிலும் ஞாலத்தில் மாலை பெரிதுன்னு. அப்படின்னா ஒரு நன்மை, ஒரு உதவி காலம் அறிந்து செய்யணும். அந்த காலத்தில் எனக்கு ஒரு நன்மை, ஒரு சின்ன நன்மையாக இருந்தாலும் இந்த நன்மை எனக்கு இப்போ தேவைப்படுதுன்னா அந்த காலம் கருதி அந்த நன்மையை செய்யும்போது அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதுதான் இந்த உலகத்திலேயே பெரிதான். அந்த வசனத்திற்கு, அந்த திருக்குறளுக்கு ஏசப்பா மட்டும்தான் பொருந்துவார். ஏன்னா ஏசப்பாவுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த காரியத்திற்கு எந்த நன்மையை செய்யணும், உடனடியாக எதுக்கு செய்யணும், கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற காரியம் ஏசப்பாவுக்கு தெரியும். இதில் லேட்டாக இருந்தால் அந்த அம்மா உயிர் இன்னைக்கு போயிருக்கோம். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் காலம் கருதி நமக்கு உதவி செய்கிறவர். கூப்பிடும்போது உதவி செய்வார். ஆபத்தா உடனே உதவி செய்வார், தப்புவிப்பார், உங்களை கனப்படுத்துவார். அந்த அன்பு தெய்வம் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின்படி நாம் ஜெபிப்போமா? கண்களை முடியேசப்பா, இந்த நல்ல வார்த்தை எனக்கு நீ இன்றைக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் கூப்பிடும்போது எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறீர், ஆபத்தில் எனக்கு உதவி செய்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலும் கூட கர்த்தாவே, நீ ஜீவனுள்ள தேவனா இன்றும் எங்களோடு இருக்கிறீர் தகப்பனே. ஆபத்து வந்த சமயத்தில் நீர் எங்கள் கூப்பிடுதலை கேட்டு எங்களை விடுவித்தீர் தகப்பனே. அப்பாவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் ஜெபிக்கிற சிலருடைய வாழ்க்கையில் அப்பா கூப்பிடுகிற காரியத்திற்கு பதில் கிடைக்காதபடி இன்னும் தாமதமாய் இருக்கும் என்றால் அந்த தாமதம் எதற்கு என்பதை இசப்பா இந்த நாளில் நீர் விளங்க வைங்க தகப்பனே. இசுவே, ஆபத்தில் நீர் கூட இருந்து விடுவிக்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆபத்தான சூழ்நிலை இருக்கும் என்றால் நீர் இன்னைக்கு விடுவீங்கப்பா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்கிறவர், நீர் ஜெபத்தை கேட்டு ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறவர். கூப்பிடும் போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆபத்தில் கூப்பிடும் போது நீர் விடுவிப்பீர் என்ற வார்த்தையின்படி ஆபத்து வரும்போது உம்மை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.